Hi, welcome you all. Today we can see about pure function and impure function. Before that, let us see one example. What is this? It is a cup of water. இப்போ இந்த கப்பில் இருக்க தண்ணியில் நம்ம இனி எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் இந்த தண்ணியோட டேஸ்ட் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. This is an example for pure function. And look at this picture. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கூட நம்ம லைம், சோடா, அந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் ஆட் பண்ணும்போது இந்த ஜூஸோட டேஸ்ட் என்ன ஆகும்? இட் மே பி ஆல்டர், அது வந்து சேஞ்ச் ஆகலாம். And this is an example for the impure function. Now let us come to the topic. What is meant by pure function? A pure function or functions which will give exact result when the same argument are passed. நம்ம இந்த வாட்டர் எக்ஸாம்பிளில் பார்த்தது போலவே அதில் வந்து நம்ம எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணாலும் இட்ஸ் டேஸ்ட் won't சேஞ்ச். அதே மாதிரி தான் பியூர் ஃபங்க்ஷன்லேயும் ஒரு ஃபங்க்ஷனில் சேம் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து என்ன ஆகாது, ஆல்டர் ஆகாது. இட் வில் கிவ் த எக்ஸாக்ட் ரிசல்ட். For example, a mathematical function sin of 0. இதில் வந்து அந்த sin 0 ஓட வேல்யூ it is 0. This means that every time you call the function with the same argument, you will always get the same result. இப்போ இதில் வந்து sin 0ங்கிற 0 நம்பர் வச்சு நீங்கள் எப்போல்லாம் சைனை கால் பண்ணுறீங்களோ, சைனுங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ உங்களோட ரிசல்ட் வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸோ சைன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், a function can be a pure function provided it should not have any external variable which will alter the behavior of that variable. அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனை பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ்டர்னலாக ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்டில் பாஸ் பண்ணுற அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்போது தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் C++ல் ஃபார் லூப் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து ஐங்கிற வேரியபிள் i=1, i<n, i++. ஐங்கிற வேரியபிள் வந்து த்ரூ அவுட் த லூப் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஐங்கிற வேரியபிளை நம்ம வந்து நம்மளோட ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற வேரியபிள் கூட நம்ம ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ஆல்டர் ஆகும். ஸோ இட் வில் பிகம் இம்பியூர். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிளால் நம்ம ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற வேரியபிளில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் வரல அப்படின்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், லெட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ். இப்போ இதில் வந்து எக்ஸோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்படின்னா பிகாஸ் இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் ஃபார் சேம் இன்புட். நம்ம சேம் இன்புட் எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த வேல்யூவை தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சேம் இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வந்து இது ப்ரொவைட் பண்ணாது. ஸோ ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ ஏ பியூர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், ஒய் the square function is a pure function. Let's see another one example. Let I equal to 0 ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். If I less than str_ln of s, then இப்போ s அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம், நம்மளே ஒரு லூப் எழுதிக்கலாம். தென் i++, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து str_ln s அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு C++ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. str_len அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் string s = hello அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். இன்டு a = str_ln of s. இப்போ அந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் அந்த வேரியபிளை வந்து அது என்ன பண்ணும், கம்ப்யூட் பண்ணும். ஸோ அதில் இருக்கிற str_len of s அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தை வந்து அது கால்குலேட் பண்ணும். ஸோ அதில் 5 லெட்டர்ஸ் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட அவுட்புட் a = 5 இருக்கும். ஓகே, கம் டு அவர் எக்ஸாம்பிள். இந்த ப்ரோக்ராமை கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது str_ln of s ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறது 1 டைம் தான் அது கண்டுபிடிக்கும். ஸோ இந்த இட்ரேஷன் ஐ லூப் வந்து எத்தனை டைம்ஸ் நமக்கு வந்து ரிப்பீட் ஆனாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 டைம் தான் இந்த கம்பைலர் வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ த்ரூ அவுட் த லூப்
strlen of s ஓட வேல்யூ அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. Now come to the explanation part. In the above function, if it is compiled, strlen of s is called each time and strlen needs to iterate over the whole of s. இப்போ வந்து ஈச் டைம் அந்த இட்ரேஷனில் strlen of s வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ உங்களோட கம்பைலர் வந்து ஒரு ஸ்மார்ட் எனஃபாக இருந்துச்சு அப்படின்னா strlen வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா அந்த லூப்பில் இருக்கிற strlen ஃபங்க்ஷனை வந்து ஒன் டைம் தான் கால்குலேட் பண்ணும். எகெயின் அண்ட் எகெயின் லூப் ரிப்பீட் ஆகும்போது அந்த strlen of s-ஓட வேல்யூ வந்து அதை அப்டேட் பண்ணாது. பிகாஸ் அதில் இருக்கிற ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம சேம் ஆர்கியூமெண்ட் கொடுக்குறனால அது வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு இப்போ எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஒய் strlen is a pure function. It is a very important 3 mark question. strlen is a pure function because the function take one variable as a parameter and access it to find its length. நமக்கு தெரியும் strlen is a built-in function. It take only one argument. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு வேரியபிளை நம்ம பேராமீட்டரில் கொடுக்கும்போது அது வந்து என்ன பண்ணுவோன்னா இதோட only one job is to find the length of the string. எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள், நம்ம நேரம் பார்த்த சேம் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் strlen is a pure function and that s is not updated in the loop. இப்போ இதில் வந்து ஒன் டைம் கம்பைலர் வந்து strlen-ஓட வேல்யூ கம்ப்யூட் பண்ணிடுச்சு அப்படின்னா எகெயின் அண்ட் எகெயின் லூப்பில் வந்து என்ன பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா லூப் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆனாலும் அந்த strlen-ங்கிற ஃபங்க்ஷன் ஒன்லி ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். And next one is advantages of pure function. It may be asked in 3 more question. Next one is, if your function is pure, then if it is called several times with the same argument, the compiler only need to actually call the function once. இதில் வந்து recall the strlen function, அதில் சேம் ஆர்குமெண்ட் எஸ்ங்கிற சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ கம்பைலர் என்ன பண்ணோம், அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை ஒன்லி ஒன் டைம் தான் கால் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் they do not have any side effects. ஸோ அதில் வந்து நம்ம கிடைக்கிற அவுட்புட் வந்து வேரி ஆகாதனால நமக்கு அதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. The next one is they do not modify the arguments which are passed to them. இதில் வந்து பியூர் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்க ஆர்கியூமெண்ட்டை அது வந்து எந்த வகையிலையும் அது என்ன பண்ணாதுன்னா சேஞ்ச் பண்ணாது, மாடிஃபை பண்ணாது. டோட்டல் 3 points. First one, same argument function should be called once and no side effects and no modification in argument. And the next one is impure function. Impure function means the variable used inside the function may cause side effect through the functions which are not passed with any arguments. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய built-in functions இருக்குது. அதில் பாதி built-in ஃபங்க்ஷனுக்கு வித் ஆர்கியூமெண்ட் அண்ட் சம் built-in function has no argument. இப்போது ஆர்கியூமெண்ட்டே இல்லாத ஃபங்க்ஷனை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிளுக்கு சைட் எஃபெக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட்டில் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் impure function. Next, when a function depend on variable or function outside of its definition block, you can never be sure that the function will behave the same every time it's called. அப்படின்னா சம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எப்போவுமே சேம் அவுட்புட்டை தான் தரணும்னு எந்த அவசியமும் இல்லை, அது வந்து டிஃப்ரெண்ட் அவுட்புட்டும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரேண்டம் ஆஃப் will give different output for the same function call. அப்படின்னா இப்போ ரேண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமை நம்ம எத்தனை டைம் கால் பண்ணாலும் அந்த ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சேம் ரேண்டம் வேல்யூ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இல்லை. இது வந்து ஒவ்வொரு டைம் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதும் இட் வில் ப்ரொடியூஸ் த ரேண்டம் அவுட்புட்டை. ரேண்டமாக ஒரு நம்பரை தான் சூஸ் பண்ணுமே தவிர அது வந்து சேம் வேல்யூவை வந்து கொடுக்காது எப்போவுமே. லெட்ஸ் see one example to find the random number. இப்போ இதில் வந்து let a equal to random of அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏங்கிற வேரியபிளில் வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து அதில் வந்து செலக்ட் ஆகும், அதில் வந்து ஸ்டோர் ஆகும் ஏல. அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் a greater than 10 தென் அந்த ரேண்டம்
ஏல இருக்கிற வேல்யூ ரேண்டமாக செலக்ட் பண்ண வேல்யூ 10 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். எல்ஸ் ரிட்டர்ன் 10ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஈச் டைம் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது a = 15 அப்படின்னு ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது a = 15 எடுத்துக்காது, ரேண்டமாக இன்னொரு நம்பர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். பிகாஸ் இந்த அவுட்புட் வந்து எப்போ வேணாலும் ஆல்டர் ஆகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கலாம், why the function random is impure function? Because it is not sure what will be the result when we call the function. Because அந்த random function வந்து ரிப்பீட்டடாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால நமக்கு அந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ஷியூராக தெரியாது. நெக்ஸ்ட்டு சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் impure function. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன், they may modify the argument which are passed to them. அப்போ அதில் பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்டை அது என்ன ஆகும், it will change, modify பண்ணோம். this is one side effect. Next is the return value of the impure function does not solely depend on its argument passed. அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷனில் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட், தட் இஸ் த ரிட்டர்ன் வேல்யூ, எதை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா அதோட ஆர்கியூமெண்ட், நம்ம பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுவே ஒரு இம்பியூர் ஃபங்க்ஷனை என்ன பண்ணும் அப்படின்னா ஓன் வேல்யூ, ஓன் ரிசல்ட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். And the last side effect is, if you call the impure function with the same set of argument, you might get the different return values. இப்போ வந்து சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் ஆஃப், டேட் ஆஃப், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ ஆர் ரேண்டமாக ஒரு டேட் தான் நமக்கு கிடைக்குமே தவிர எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது. And this is the difference between pure and impure function. In the first one, if we pass the same set of argument, it will give the exact result. But in the impure function, if we pass the same set of argument, it will cause some side effect, and in this we will get different result, different output. One is modify variable outside a function. வந்து one of the most popular group of side effect is modifying the variable outside the function. இப்போ இதில் இருக்கிற ஒரு மெயின் சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிளை நம்ம அவுட் சைட் த ஃபங்க்ஷன்லேருந்து மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் a மெயின் சைட் எஃபெக்ட் in the impure function. Let's see one example. Let y = 0 int inc of int x, y = y plus x, return y. இதில் வந்து y = 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட் சைட் த ஃபங்க்ஷன் வந்து ஒய்யை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ y = y plus x அப்படின்னு சொல்லிட்டு ஈச் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். That is, the value of y get changed inside the function definition, due to which the result will change each time. Next, the side effect of the inc function. இப்போ அந்த ஃபங்க்ஷனில் inc அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள எக்ஸ்டர்னல் வேரியபிள் y அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிள் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிள் ஆல்டர் ஆகிட்டே இருக்கும், நமக்கு ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பியூர் ஃபங்க்ஷன். த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த பியூர் ஃபங்க்ஷன் டிபெண்ட் ஆன் த ஆர்குமெண்ட் பாஸ்ட். இன் இம்பியூர் ஃபங்க்ஷன் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஆர்குமெண்ட் பாஸ்ட். ரிட்டர்ன் வேல்யூ பியூர் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும், இம்பியூர் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் வேல்யூ ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்காது. செகண்ட் பாயிண்ட், சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது பியூர் ஃபங்க்ஷனில் ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் பியூர் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ சைட் எஃபெக்ட் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் ஹேஸ் சைட் எஃபெக்ட். Fourth one is, they do not modify the argument which are passed to it. Impure function will modify the argument which are passed to them. So total 4 points. In pure function, the return value depend upon its argument passed, and impure function does not depend. Second one is, if the same set of argument is passed, pure function same output return value கிடைக்கும், impure functionல different return value கிடைக்கும். And the third one, pure function has no side effect and impure function has side effect. And the last one, the pure function does not modify the argument passed to it, and impure function modify the argument passed to it. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.